ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வாசித்து காட்டுவது எளிது. ஆங்கிலமா தமிழா உங்களுக்கு மொழி தெரியுமானாலும் வாசித்து காட்டி விடலாம். வாழ்ந்து காட்டுவது கடினம். அல்லேலூயா. வாழ்ந்து காட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெற்றோர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள். என் தாயார் மரணத்தின் போது 92 ஆண்டுகள் என்னோடு 92 ஆண்டு வரையிலும் எங்களோடு பயணித்தார்கள். மரணத்தின் போது ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், வாழ்ந்து காட்டியவர் என்று சொல்லு. என் தாயார் வாழ்ந்து காட்டியவர்கள். மறக்க முடியாத ஒரு சம்பவம். அல்லேலூயா. பாருங்க, சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரும்போது அந்த டோல் பக்கத்தில் ரொம்ப அறிபறியா இருக்குது. ஒரு காலை நேரம் பயங்கர டிராஃபிக் ஜாம். நானும் அது பலமுறை அதில் காரில் பயணிக்கும் போதெல்லாம் டிராஃபிக்கில் மாட்டியிருக்கேன். அதில் ஒரு போதகர், எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவ மனிதர், பக்கத்து ஊரை சார்ந்தவர். அவர் அதில் பைக்கில் வரார். காலை நேரம் ஒரு பையன் அவசரமாக மறிக்கிறான். யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், எங்கேயோ பள்ளிக்கூடம் போகிறேன். சொன்னா, ஐயா நான் மாட்டிட்டேன், அந்த பஸ் ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிடுச்சு, கொஞ்சம் தூரத்தில் என் பள்ளிக்கூடம் இருக்குது, நான் அரசாங்க பரீட்சை எழுத போகிறேன், என்னை விட்டுருங்க. அவர் சொன்னால், வேறு ஊருக்கு போகிறேன்ப்பா, நான் அந்த பைபாஸில் உன்னை இறக்கி விட்டு நீ போயிரு. பரவாயில்லையா, நான் ஓடி போயிடுறேன். இவர் அவனை பைக்கில் ஏற்றி கொண்டார். ஹெல்மெட் போட்டிருந்தார். பேச வாய்ப்பு இல்லை. வேகமாக அவர் போனார். இவன் சொன்ன பள்ளிக்கூடம் அவருக்கு தெரியும். அவர் பைபாஸ் விட்டு இறங்கி நேராக அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கலத்தின போது, ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னால் சில நிமிடம் மாத்திரம் இருந்தது. அவன் உள்ளே போகிறதுக்கு அது ஏற்றதாக இருந்தது. திருப்பி வந்து அந்த 2 நிமிடத்தில் சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டான். நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிற அந்த போதகர் பதிவு செய்தார், ஆமென், நான் அந்த காரியத்தை செய்த செயல் அவன் இருதயத்தில் கிறிஸ்தவனால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாயிற்றே. பாருங்க, அவரும் வேகமாய் போகிறார். சாதாரணமாக எடுத்து விடாமல் அவனை கொண்டு போய் சரியான இடத்துல விட்ட போது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அந்த தன்மை வந்துவிட்டது. வாழ்ந்து காட்டுவோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. வாசிக்கலாமா? தீத்து 2:7-8. ஆமென். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, நீயோ எல்லாவற்றிலையும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, எதிரி உங்களை குறித்து குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாம அவன் வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும், ஆமென், குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆக மொத்தம் வாழ்ந்து காட்டுங்க. வசனம் தெரியும் நமக்கு, பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் வரும்போது கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் சுவாபத்தை, அன்பை வெளிக்காட்டுங்கள். அப்படிப்பட்டவர்களாக மாறுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. நன்மை கிருபை தொடரட்டும். வாழ்ந்து காட்ட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு நானுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.